நாடோடிங்க மாதிரி சொந்தக்காரங்க வீடா ஊர் ஊரா சுத்தணும். ஒரு குழந்தையும் பெத்தோம். நேரம் கெட்ட நேரத்துல அவ அப்பா கண்ணில் பட்டேன். உங்களை பார்த்ததும் கோவப்பட்டாரா? என் கண் எதிரிலேயே ஒரு ஆளை கொலையே பண்ணிட்டாமா. கொலையா? ஆமாம்மா, கொலையை அவன் பண்ணிட்டு பழிய என் மேல போட்டான். படிச்சவன் இல்லையா, புத்திசாலியா என்ன போலீஸ்ல சிக்க வச்சுட்டான். கூடவே பணக்காரன். அதனால சீக்கிரமே கோர்ட்ல எனக்கு 12 வருஷம் தண்டனையும் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் உமா மகேஸ்வரிக்கு தெரியவே தெரியாது போல. ஏன்னா வழக்கு நடக்கிறப்போ அவ கோர்ட்டுக்கு வரவே இல்லை. ஜெயிலையும் வந்து பார்க்கல. எனக்கு என்னமோ இந்த விஷயம் பேப்பர்ல வராம உமா மகேஸ்வரியோட அப்பா பார்த்துக்கிட்டாரு போல. அது சரி, ஏன் 12 வருஷம் கழிச்சும் நீங்க வெளியில வரல? 12 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு தண்டனை அனுபவிச்சு முடிச்சேன். வெடிச்சா விடுதலை. மனசெல்லாம் சந்தோஷமா இருந்தேன். வெளியில போய் என் மனைவி மகனை தேடி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட நடந்ததை சொல்லி மிச்சம் மீதி இருக்கிற நாட்கள்ல அவங்களோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். விதி விடல. எனக்கு விடுதலையும் கிடைக்கல. என் கூட இருந்த சக கைதி பேர் முருகானந்தம் என் உமா மகேஸ்வரி பத்தி தப்பா பேசினான், அசிங்கமா பேசினான்.